காளியம்மா தெரியுது. அதனாலதான் நான் உன்னை எந்த ஒரு ஆத்தான்னு கேட்டேன். நான் பேயினா உன்னை நேரம் கொண்டு எடுத்துருக்க மாட்டேன். சரி, நீ இந்த ஆத்தா தான் இந்த ஆத்தால எல்லா மக்களுக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். ஐயா உண்டியா ஐயா, இங்க ஒரு அற்புதத்தை ஐயா தந்திருக்காரு. ஐயா வந்து பரந்தாமன் பள்ளிக்குள்ள கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயாட்ட போய் முத்துக்குட்டி சாமி போய் இரு கரம் கொண்டு சிவலிங்கத்தை ஏந்தி கொண்டு வந்து மக்களுக்கு போதிப்பிச்சதை இங்கே நிரூபித்து இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் கண்டு கழிக்கிற மாதிரி இங்கே ஒரு காரியத்தை ஐயா துவங்கி வச்சிருக்காரு. ஐயா சிவலிங்கமாக இருக்காரு. ஐயா பள்ளியில் சிவலிங்கமாக இருக்காரு. ஐயா பள்ளியில் சிவலிங்கம் மாத்திரம் இல்லையா, இங்கே இருக்கிற அற்புதம் என்னென்னா ஆதி நாராயணனும் சிவனாகவும் இருந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து அம்மையாகவும் கந்த பெருமானாகவும் கடவுளுக்குரிய அனைத்து அவதாரத்தில் உள்ள அவதாரமும் இங்கே இருந்து அனுசரிச்சுட்டு இருக்காரு. மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா அவதாரத்துக்கு தகுந்தபடியாக இங்கே அன்பு பதிலிருந்து ஆதிசங்கர நாராயண கோயில் அவதரிச்சுட்டு இருக்காரு. ஐயா, நீங்கள் மக்கள் எல்லாரும் சந்தோஷம் கண்டுபிடிச்சு அவர்களுக்குள்ள நடவடிக்கை நீங்கள் என்னென்ன முடியுமோ உங்களால் முடிஞ்ச பணிவடைக்கு உள்ள பொருள்களோ அல்ல அதுக்கு உண்டான உதயங்களோ கொண்டு வந்து தரப்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யாரு நீ வந்துருக்க? எந்த ஒரு ஆத்தா சொல்லு. ஆத்தா சொல்லு. எந்த ஒரு ஆத்தா சொல்லு. ஆத்தா வந்திருக்க. எந்த ஒரு ஆத்தா சொல்லு. எதுக்கு வந்திருக்க? அந்த பிள்ளைக்கா எதுக்கு வந்திருக்க சொல்லு. இந்த பிள்ளைய ஏன் ஒரு வாரமா பிடிச்சி நோவல் படுத்துற சொல்லு. காளியம்மா தெரியுது. அதனாலதான் நான் உன்னை எந்த ஒரு ஆத்தான்னு கேட்டேன். நான் பேயினா உன்னை நேரம் கொண்டு எடுத்துருக்க மாட்டேன். சரி, நீ இந்த ஆத்தா தான் இந்த ஆத்தால இந்த பிள்ளை எதுக்கு வந்து நீ வந்து ஆட்டம் போடுத சொல்லு. இந்த பிள்ளைகிட்ட எதுக்கு ஒரு வாரம் இந்த பிள்ளைக்கு நோயை கொடுத்தா அதை சொல்லு. ஆத்தானா நோய் கொடுக்க கூடாதாப்பா? ஏப்பா எதுக்கு அழுகுதா? ஐயா ஆத்தா அழமாட்டான். இது என்ன இது அழக்கூடாது? ஆத்தா அழக்கூடாது. ஆத்தா அவ்வளோ மாதிரி வாழ வைக்கவா சொல்லு. சரி, எதுக்கு இந்த பிள்ளைக்கு நோய் நம்மளது கொடுத்த சொல்லு. நிம்மதி இல்லாம வச்சிருக்க என்ன காரணம் சொல்லு. அவள்கிட்ட இருந்து எது குற்றமுறை கண்டுபிடிச்சியா? அவள்கிட்ட இருந்து எது குற்றமுறை கண்டுபிடிச்சியா? அவ உனக்கு 24 மணி நேரம் குளிச்சு மொழி உனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு அவளுக்கு வந்து இப்போ ஒரு வாரமா படுக்கையில போட்ட அதை சொல்லி எனக்கு அதை சொல்லிட்டு நீ சாமியாண்டா போ சொல்லு. நான் அவளை மண்டையில போக ஆத்தான்னு பார்க்க மாட்டேன். ஒரே முட்டை முட்டிடுவேன் சொல்லு. அவ இருக்க போய்தான் அவ பிழைச்சா இருக்கட்டும். ஆத்தானா பிழைக்கவே தான் வைக்கணும். நீ பேரு சும்மா எதுக்கு ஒரு வாரம் படுக்கப்பட்ட அதை சொல்லு. நோயினா வரணும், ஒரு திருநாள் போட்டோமா ஓடிடணும். பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு வந்து நோய் நம்மளாம் கொடுக்க மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. சரியா? நாளையிலிருந்து கரியாகி கொடுப்பியா? ஏப்பா ஏ ஆத்தா காளியாத்தா கரியாகி கொடுப்பியா? கொடுப்பியா? சரி, அவளுக்கு ஒரு வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அதை நினைச்ச பிற ஆத்தாலாம் வந்தால் அந்த வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு வரக்கூடியதெல்லாம் பிரச்சனை தானால தீரணும் சொல்லு. காளி, அதுவும் காளி. காளி வந்து என்ன மகாகாளி. மகாகாளி தான் இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் வந்து மூத்தவா. அப்ப அவ வந்து ஐயாவோட பிள்ளைகளா இருந்து நடத்தி கொடுக்கணும்ல. அவள என்ன நம்பாம அவ ஐயா ஐயா நம்புதா? ஐயா நம்புதா? ஐயா 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 நம்புறா நீ நோய் கொடுப்பியா? இது என்ன கணக்கு? கொடுக்க மாட்டேன். காளி சிறையில காரணமா இப்படி சொல்லு. ஐயாவோட பிள்ளைகளை நம்புறதுக்கு ஐயாவோட ஆணும் நானானே பெண்ணும் நானானே அண்ணி பிரிச்சு பார்க்க காளி அப்ப அதான் ஜோதிக்கியோ அந்த பிள்ளையா? அப்படியா? ஓ, அந்த பிள்ளை கோயில் ஐயா கோயிலுக்கு போனா ஜோதிப்பியோ? அப்ப நீ சேர்த்து கூட அந்த பிள்ளைய வர வேண்டாம் நான் சொல்லுதேன். சொல்லட்டா? அவ நிக்க மாட்டாளா? சரி, நிக்க மாட்டா. சரி, நிக்க மாட்டா. நீ அப்ப வந்தா சொல்லிதான் பண்ணியோ? ஐயா சொல்லு. ஐயா சொல்லு. ஐயா சொல்லு. ஐயா சொல்லு. ஐயா சொல்லு. ஐயா கூப்பிட்டு சொல்லு. என்ன என்ன சொல்லு. என் பிள்ளைய நம்புறது
தீர்த்து கொடுக்குறது யாரு? நீ தான் தீர்த்து கொடுக்கணும். எனக்கு நீ தானே உள்ள வந்து பாடிக்கிட்டு இருக்க, குடி சொல்லிக்கிட்டு இருக்க. அவ வீட்டுக்குள்ள போக முடியலையா ஐயா? அப்படியா? நீ போற மாதிரி நான் பண்ணி தரேன்டா. நீ போறியா? என்னைக்கு போற சொல்லு. போற நாளை சொல்லு, ஒரு நாளை சொல்லு. நான் உன்னை அங்க வந்து நான் உனக்கு படையல் போட்டு உன்னை கூப்பிட்டு உள்ள விட்டேன். சொல்லு எந்த நாள். எனக்கு அதுக்குன்னு நீ 2-3 மாதம்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு திருவிழா இருக்கு, 1 மாதம்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு முன்ன சொல்லணும். இல்லைன்னா திருவிழா முடிஞ்சு தைக்கு பிறகு எல்லாம் தைக்கு முன்ன சொல்லு. ஒரு நாளை சொல்லு. சொல்லு திருவிழாவுக்கு முன்ன சொல்லிடு. எல்லாம் திருவிழாவுக்கு பிறகு சொல்லு. நான் உன்னை அவனுக்கு ஒரு படையல் போட்டு நான் உன்னை கூட்டி கொண்டு நான் ரைட்டு. சந்தன படம் எடுக்கட்டுமே, சந்தோஷம் தானே. ஏன் ஆணு நானானே பெண்ணு நானானே தானே ஐயா சொல்லுதாரு. அப்புறம் நீ மாத்திரம் என்ன உனக்கு ஐயாவுக்கு சந்தனோட எடுக்கணும்னு சொல்லுதாருங்க. இந்த காளியே நீ தானே. இந்த அக்கனியில் யார் வரா? இன்னும் நாளைக்கு உனக்கு தானே படையல். நாளைக்கு உனக்கு தானே படையல். அக்கனி ஆகுண்ட யாருக்கு போடுதோம் சொல்லு. அதை முதல் சொல்லு. இங்கே ஐயாவுக்கு போடுதோமா உனக்கு போடுதோமா அதை சொல்லு. எனக்கு யாருக்கு போடுதோம்? யாகுண்ட யாருக்கே? எனக்கு தான். அப்ப பேர நீ என்னத்துக்கு மட்டும் பிரிக்க? அப்ப உனக்கு தப்பு தானே. அப்போ நம்பி வந்தா நோவுதாளா? அவன் நீதான் குறி சொல்லுங்க. நீதான் சொல்லணும். என்னை நம்பி வந்தவளுக்கு நான் பார்ப்பேன். நீயும் கூட வாரல. அப்ப நீதான் தீர்க்கணும். ஐயா ஐயா நம்பி வந்த மட்டும் அந்த பிள்ளைய வீட்டுல அவளை வாங்க. அது ஐயா வைப்பாருல்ல, நீ தான் வைக்கணும். ஐயா வைப்பாரு. அது ஐயாவுக்கு நீ குறி சொல்லணும்டா. நீ உனக்கு மாத்திரம் சொல்ல. அந்த பிள்ளைய நான் வைப்போம்னு சொல்லி நீ ஐயா என்ன வளர்ந்தேர் வைக்க. அப்ப என்ன ஐயா வந்திருக்காரு, நீ வந்திருக்கியா? அதை சொல்லு. எனக்கு சரி ஐயா சரி பண்ணுவாரு. நீ சந்தன கூட அந்த பிள்ளைய விட்டு எடுக்க விடுவியா? எந்த இடங்களும் இல்லாம எடுக்க விடுவியா? ரைட், சந்தோஷம். அப்ப அந்த சைடுல இருந்து நோயை சேர்த்து கொடுக்கணும். அவ வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு அந்த பயிலுக்கு மங்களத்தை சேர்த்து ஒரு கல்யாணத்தை போட்டி கொடுக்கணும். சரடு போட்டி கொடுப்பியா? தை மாதம் பிறந்தாலும் எப்ப செஞ்சு கொடுப்ப? எப்ப செஞ்சு கொடுப்ப? எனக்கு ஒரு நாளை சொல்லு. ஐயா சொல்றாரு. ஐயா சொன்ன நாளுக்கும் நீ சொல்ற நாளுக்கும் எது நிஜமுங்க பார்ப்போம். சொல்லு. அவ ஐயா வீட்டுக்கு கூப்பிட சொல்லு. ஐயா அன்னைக்கு என்னைக்கு வாக்கு கொடுப்பாரு. நீ என்னைக்கு உனக்கு நாளை சொல்லு. ஐயாவுக்கு நாளா தான் இல்லை, உனக்கு நாளை சொல்லு. என்னைக்கு உனக்கு அதை ரெடி பண்ணி தர சொல்லு. சொல்லு. மஞ்சள் தண்ணியை தொலைச்சாச்சுனாலே அம்மா வந்தாச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு போற சொல்லு. நான் உனக்கு வந்து நான் உனக்கு எந்த செவ்வாய்க்கிழமை? நீ திட்டுக்கு மாட்டாளா பேசுற? செவ்வாய்க்கிழமை பொங்கல் இல்ல, அப்படி சொல்லு. 2ஆம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வருவேன். அப்ப வந்து 2ஆம் செவ்வாய்க்கு நீ அந்த பிள்ளை குறைக்க போற. நான் ரெடி பண்ணி தாரேன். சரியா? 3/4 சத்தியமா அந்த பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுப்பல. நீ அங்க வா. இங்க வந்தா நீ சரியா? நீ அவதாரக்காரை வந்தா இவன் வந்து நீ சத்தியம் பண்ணி இந்த பிள்ளைக்கு நான் எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுப்போம்னு சொல்லு. உங்களுக்கு என் அம்மா கொடுப்பா. என் ஐயா கூட துணை நிற்பாள். சரி. என் அம்மா நிம்மதத்தை நீக்கி கொடுப்பாள். ரைட்டு. பார்த்து கொடுத்துருவாளா? என் அம்மா என் ஐயாட்ட எனக்கு மஞ்சள் தண்ணி வேணும். மஞ்சள் தண்ணி தூக்கிட்டு மஞ்சள் தண்ணி ஒரு ஜூம்பில் ஊற்றி கொண்டு வாங்க. ஒரு ஜூம்பில் ஊற்றி கொண்டு வாங்க. ஒரு ஜூம்பில் ஊற்றி உள்ள ஒரு கடையாக இருக்கும், அதில் ஊற்றி கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. இப்போ எங்கள் அப்பன் சொல்லுதாரு, நான் தாண்டா ஆணும், நான் தாண்டா பெண்ணுங்காரு. குடி இந்தா குடி. உனக்கு வேணுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றுங்க. வட்டிக்கிட்டோம். அது தாவத்துக்கு ஆத்தாளுக்கு காணாதுப்பா. ரைட்டு. வேற வேண்டியதில்லை. சரி ரைட்டு எடுத்தாங்க. இந்தா மஞ்சள் பால் பிடி. பிடிச்சிக்கோ. சரி. மஞ்சள் பால் குடிக்கிறதெல்லாம் சரி. இந்த கூரையில் இருக்கக்கூடிய பண்டாரத்துக்கும் இந்த கூரையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுப்பேன்? நானும் வார வட்டாரம் கேட்டு தான் பார்க்கேன். அவன் யாராவது ஒருத்தி என் கூட வந்து இருந்துக்கிட்டிய அப்படின்னு பார்க்க ஒருத்தியாவது இருக்க மாட்டேங்க. கேட்டால் நான் அந்த அவங்க இவங்க வந்துட்டு ஓடி போய் எனக்கு ஐயா ஒரு ஆள் தான் கடைசியில் துணைக்கி நிற்காரு. யாராவது வந்து நிற்கணும். தாரேன் தாரேன் குடி. குடிச்சிட்டு இப்போ எனக்கு வரம் தந்துட்டு போயிருந்து இங்கே இருக்க மக்களுக்கும் எல்லாத்துக்கும் திருநாள் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். சரியா? சிவ சிவ ரகரா ரகரா. ஐயா உண்டு. ஐயா 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 உண்டு. இன்னைக்கு உலக மக்களுக்கெல்லாம் 4448 நோய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து போயிருக்கு. அதில் இன்னைக்கு ஐயா கொடுக்குற மண்ணால் தண்ணியாலும் பச்சளை இலைனாலும் கொடுக்கக்கூடிய மருந்து என்னவென்றால், இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கல்லடப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு சிரங்கு ஊரல் இந்த மாதிரி இருக்குது. மூலம் சூட்டுனால வரக்கூடியது. அது போக எலும்பு முறிவுகள் மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு வாகனத்தினால் நிறைய அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதுக்கு ஐயா எளியமான முறையில் மக்களுக்கெல்லாம் நாங்கள் சேவை செய்து கொடுப்போம். அன்பானவர்கள்